வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஜூஸ் நம்ம எதனால செய்யறோம்னாங்க, இதுல அதிகப்படியான மருத்துவ பயன் நிறைஞ்சிருக்குங்க. அது என்னென்ன பயன்னு நம்ம பார்த்தோம்னாங்க, இதய பலவீனம் நீங்கிறதுக்காகட்டும், ரத்த சுத்திக்காகட்டும், பெண்களினுடைய வெள்ளைப்படுதல் போக்குறதுக்காகட்டும் வெள்ளை பூசணி ரொம்ப பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையாகட்டும், இருமல், ஜலதோஷம், நெஞ்சு சளி, நீரிழிவு, தீராத தாகம், வாந்தி, தலைச்சுற்றல் இதெல்லாமே போக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சிறுநீரக சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்குதுங்க. வெள்ளை பூசணியில மேல விதை பகுதியை நான் கட் செய்து எடுத்துட்டேங்க. இப்ப நம்ம கீழே இருக்கிற தோல் பகுதியை கட் செய்துக்கலாம். இது எல்லாத்தையும் காட்டிங்க. வெள்ளை பூசணிக்காயில அல்சருங்கிற அதாவது வயிற்றுப்புண் குணமாகிற சக்தி நிறைஞ்சிருக்குங்க. காலையில வெறும் வயிற்றுல இந்த ஜூஸ் அடிச்சு இது கூட ஒரு ஸ்பூன் தேன் இல்லாட்டினா நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் பனங்கற்கண்டு கலந்து நம்ம குடிக்கும் போதுங்க இத்தனை மருத்துவ பயன் நிறைஞ்சிருக்குதுங்க. நம்ம 100 ml இருந்து 200 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்க வெள்ளை பூசணிக்காவை நார்மல் ஜார்லயும் அடிச்சுக்கலாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஜூஸர் ஜார்லயும் அடிச்சுக்கலாம். இது கூட சிறிதளவு பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்க பொடிச்சு தூளாவும் சேர்த்திக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜார்ல நல்லா அடிச்சுக்கலாம். இது அரைப்படாத பட்சத்துக்கு ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கலாங்க. ஆனா இதுல வெள்ளை பூசணி நீர்த்தன்மையில் இருக்கிறதுனால நல்லா அரைபட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு இதை வடிகட்டிடலாம். இப்போ வெள்ளை பூசணி ஜூஸ் நம்ம வடிகட்டியாச்சுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம். இப்போ வெள்ளை பூசணி கூட தேன் மட்டும் கலந்து குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சுக்கலாங்க, இல்லாட்டி பனங்கற்கண்டு மட்டும் சேர்த்து குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ டம்ளர்ல மாத்திக்கலாம். இந்த ஜூஸ் முடிஞ்ச அளவுக்கு காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றதுங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.